அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள். அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம். நிறையா ஜாதகங்கள், அதாவது 100 ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 80 ஜாதகங்களில் அந்த டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டாக 9:05 பிறந்தோன்னா 9:05 2 மணிக்கு பிறந்தோன்னா 2 மணிக்கு பிறந்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 1:59 பிறக்கணும், இல்லை 1:58 பிறக்கணும், இல்லை 2:1 பிறக்கணும். அதை நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ், லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு 2-3 விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன். ஸோ பேசிக்கலி லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுவது தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும். அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இன்றைய நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி 2024 புதன்கிழமை, சோபகிருத்துவருடன் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், நவமி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், ஸ்ரீராம நவமி. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. நவமி திதினா நமக்கு ஸ்ரீராமன் தான் ஞாபகம் வரணும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும். உத்திராட நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நின்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஸோ அற்புதமான நாள். ஆனால் புதன் வக்ரம், அங்கே தான் வச்சிருக்காரு கடவுள் ஒரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் தடைப்படலாம். ரொம்ப முக்கியமான முயற்சிகள் எல்லாமே வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உடல்நிலைகளில் கவனம் காக்கக்கூடிய நாள். காமதேனு வழிபாடு சிறந்தது. ராசியாந்திரம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபாதர். உங்கள் முன்னோர்கள், உங்கள் பிரயாணம், டிக்கெட்டு எல்லாம் தப்பாக டைப் ஆகிறது, தப்பான கனெக்ட் கொடுக்கறது, இந்த டைமுக்கு போனால் சம்மந்தெல்லாம் வேறு டைமுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் மாற்றம், சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் ஒரு விஷயத்தை எதிர்த்து செய்கிறதோட எதிர்க்காமல் செய்கிறது தான் நல்லது. ஆனால் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல பெரியவங்களை எதிர்க்கிற மாதிரி வரும். உடம்பு கவனமாக பார்த்துக்குங்க. மெயினாக நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ரெண்டு நாள் என்னென்னா, சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும் நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பாலனின் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கை துணையின் மூலியமாக ஏற்படலாம், இல்லை உங்களுடைய பங்குதாரர்கள் மூலியமாக ஏற்படலாம், உங்கள் கிளைண்ட் மூலியமாக ஏற்படலாம், வேலை செய்கிற ஆட்கள் மூலியமாக ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனம் காப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். நிறைய பேருக்கு புதிய ஒரு கோர்ஸ் படிக்கிறது, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். அதே மாதிரி பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் ஏன் பிரச்சனையாச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்று நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சந்தோஷம், எல்லாத்துலேயுமே திருப்தி, எல்லாத்துலேயுமே மேன்மை, அந்தளவுக்கு அபகரமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாத்துலேயுமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி தடை இல்லாமல் ஜெயிப்பதற்கான பிராப்தம். மன அமைதி, திருப்தி, சந்தோஷம், இதை தவிர மற்ற எதை வேணால் கேளுங்க, எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் தெய்வ அனுகூலம், ஃபுல்லாக வேலை, பயங்கரமான வளர்ச்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அற்புதமான நாளாக நடக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கழுத்து வலி, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கழுத்தில் சுளுக்கு, இதெல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. முக்கியமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய ஏற்றத்தை கிடைக்க பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நல்லதாக இருக்குன்னு சொல்லணும். விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி. பேச்சில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு கம்யூனிகேஷன் பிளாக் ஆகலாம். சில பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியாமல் தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். பட் பெரிய இஷ்யூஸ், பெரிய மோசமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். பொறுமை காத்து எது பண்ணாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை கையாளக்கூடிய அம்சங்கள். இருக்கிற பிரச்சனையே போதாதா, புதுசாக வரையா அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டுருக்கோம். அது மெயினாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஒரு முக்கியமான தர்மம், வேலை, கர்மா, இது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அனாவசியமான டென்ஷன், சில இடங்களில் வர வேண்டியது வராமல் இருக்கிறதுனால வரக்கூடிய டென்ஷன் அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, பெரிய பிரச்சனை வராது, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வேலை அந்தஸ்துகளில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், இடமாற்றங்கள் கூட கொடுக்கலாம். நிறைய அலைச்சல்கள் கொடுக்கலாம். நைட்டில் தூக்கமின்மை, கால் லைட்டாக பிடிச்சி இழுக்கிறது, வலி, ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாறட்டும். பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மேன்மை, அபாரமான வாழ்வு, மிகப்பெரிய வெற்றி, விட்டு போன நண்பர் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள். முக்கியமான கம்யூனிகேஷன் வராமல் இருந்ததுன்னா அது வரும். இதெல்லாம் கரெக்டாக ஓடின்னு இருக்கும், அதில் குளறுபடி ஆகும். கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும் இந்த காலகட்டங்களில். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு சூப்பர்னு பார்த்தா கொஞ்சம் எல்லோரும் கவனமாக தான் இருக்கணும். ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல விதமான விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்தோணகன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.